எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பாஸ்தா. அதுதான் செய்ய போகிறோம். அதுவும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். மேக் அண்ட் சீஸ். மேக் அண்ட் சீஸ்னால் என் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னோடய குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி செய்ய போகிறதும் மேக் அண்ட் சீஸ் தான் செய்ய போகிறோம். அதாவது நம்ம வந்து மேக் அண்ட் சீஸ் செய்கிறதுக்கு மெக்ரோனி பாஸ்தா தேவைப்படும். இந்த பாருங்கள், நான் இந்த பாஸ்தா தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மெக்ரோனி இதை எடுத்திருக்கேன். இது வந்து எத்தனை கிராம்னா 2 கப் இருக்குது. இது பாருங்கள், இந்த 2 கப் ஒரு பேக்கெட்டில் இருந்துச்சு. 2 ஸ்பூன் வாட் இஸ் தட் பிளெயின் ஃப்ளார் தேவைப்படும். பிளெயின் ஃப்ளாருங்கிறது மைதா, தட் இஸ் கேக் ஃப்ளார். அது வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அது வந்து ஒயிட் ஃப்ளார் வந்து நாட் குட்ங்கிறதுனால நான் வந்து இதில் வீட் ஃப்ளார் எடுத்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து கார்லிக் வந்து ஒரு 6 கார்லிக் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து சீஸ் போடணும். என்கிட்ட க்ரீம் சீஸ் தான் இருக்குது, நான் அதுதான் இப்போ போட போகிறேன். அப்புறம் மில்க் வந்து நமக்கு 1 லிட்டர் தேவைப்படும், ஃபுல் க்ரீம் மில்க்கு. அப்புறம் அதுக்கு வந்து போடுறதுக்கு சால்ட்டு, அப்புறம் வந்து பார்ஸ்லி தேவைப்படும். பேசிலும் தேவைப்படும். பேசிலும் பார்ஸ்லியும் நமக்கு இதில் போடுறதுக்கு தேவைப்படும். இவ்வளோதான் தேவையான. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து ஏற்கனவே போட்டேன். சாரி, நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஏற்கனவே போட்டுட்டேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் தேவைப்படும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். பட்டர் வந்து சூடானதும் அதில் சாப்ட் கார்லிக்கை போட போகிறோம். இதில் கார்லிக் போட்டாச்சு. இது வந்து மேக் அண்ட் சீஸ் வந்து அவனில் தான் செய்வாங்க யூஸ்வலாக. நம்ம அவன் இல்லாமல் இப்போ டைரெக்டாக செய்ய போகிறோம். செஞ்சுட்டு லாஸ்ட்டில் மட்டும் அவனில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கணும். மில்க்கு வந்து இப்போ இதிலே இப்போ 1 லிட்டர் மேக் அண்ட் சீஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க, பால் சீஸு இது தான். அதனால தான் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விட்டு இதை நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு இப்போ இதிலே நம்ம பாஸ்தாவை போட போகிறோம். இது மெக்ரோனியை போட போகிறோம். போட்டு இதிலே பால்லே வேக வைக்க போகிறோம். இதிலே நம்ம சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதில் 1/2 ஸ்பூன் போட்டேன், 1 ஸ்பூன். இது அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதிலே இது நல்லா
இந்த பால்லே இந்த மெக்ரோனி நல்லா வெந்து இது பால் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ கொஞ்சம் நம்ம மீடியமில் வச்சு நல்லா வேக விடுங்க. வைக்கணும். ஸோ வச்சு நல்லா ஓரளவு இது வெந்துருச்சு. இப்போ இதில் சால்ட்டும் போட்டுட்டேன். 2 ஸ்பூன் சால்ட் போட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம ஹெர்ப்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இதில் பேசில் வந்து கொஞ்சம் போடுறோம். இப்போ இதிலே பார்ஸ்லி போடுறோம். இப்போ பேசிலும் பார்ஸ்லியும் போட்டாச்சு. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஸ்பூன் அவ்வளோதான் வரும் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ். அவ்வளோதான் போட்டாச்சு. சால்ட் நான் ஆல்ரெடி போட்டேன்னு சொன்னேன். இப்போ பெப்பர் போடுறோம். பெப்பர் ஆக்சுவலி இப்போ சால்ட் போடும்போதே கொஞ்சம் பெப்பர் போட்டேன், நான் எடுக்க மறந்துட்டேன். இப்போ லைட்டாக போட்டேன். எல்லாம் போட்டுட்டு இப்போ நான் வந்து ஆக்சுவலி இதுக்கு நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். செடார் சீஸ் இல்லைன்னா மொசரேலா சீஸ். என்கிட்ட ரெண்டுமே இப்போ இல்லை. நான் வந்து க்ரீம் சீஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறேன். இது போதும், சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்த சீஸ் உங்கள் கையில் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஏன்னா எல்லா சீஸுமே பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே பாலில் இருந்து செய்கிறது தான். நான் எது இருக்கோ அதில் செஞ்சிடுவேன். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் 2 இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம், சால்ட்டெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு. சால்ட்டு நான் 2 ஸ்பூன் போட்டேன். சால்ட்டு அதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறதெல்லாம் அளவு வந்து உங்கள் இஷ்டம். இப்போ நான் அவனை வந்து 10 மினிட்ஸ் இதை வந்து இப்படியே சர்வ் பண்ணலாம். இதில் ஒன்றும் இது இல்லை, அப்படியே சர்வ் பண்ணாலும் நல்லாவே இருக்கும். இது வந்து மெக்கன் சீஸுங்கிறது இதுதான். ஆனால் இதை இப்போ வந்து மேலே கொஞ்சம் இந்த சீஸை வச்சு கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதை அவனில் வச்சு எடுத்தோம்னா அது மேலே மட்டும் லைட் ப்ரௌனாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன் 10 நிமிஷம். இப்போ வந்து இதில் அதை ஒரு இதில் பவுலில் மாற்றி இதை அதில் அவனில் வைக்க போகிறோம். இதோட இது மெக்கன் சீஸ் ரெடி. இப்போ ஒரு கேக் டின் எடுத்து அதில் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மெக்ரோனியை இது பண்ணிடலாம். இதை இப்படியே சர்வ் பண்ணலாம். ஆனால் இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் உள்ள மாதிரி செய்யணும்னா நம்ம இப்படி செய்யலாம். சீஸ் இப்படி போட்டுட்டு இப்போ இதை வந்து அவனில் வைக்க போகிறோம். அவனில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா மேக்கன் சீஸ் ரெடி.
இப்போ பாருங்கள் மெக் அண்ட் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இருக்குது. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆசம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Until then, bye from Kanmani Geetha Chandrasekharan. Bye.